பிரான்ஸ் பிரதமர் 2025ஆம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்ஜெட்டுக்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் ஜனாதிபதி மக்ரனின் ஆதரவு இருப்பதால் ஜனாதிபதியின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பட்ஜெட்டை நிறைவேற்றியே தீருவேன் என பிரதமர் கூறியிருந்தார். இந்நிலையில் பிரதமருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக 331 பேர் வாக்களித்தனர். இவ்வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரான்ஸ் வரலாற்றில் கடந்த 60 ஆண்டுகளில் முதல் தடவையாக நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக 91 நாட்களில் பதவியிழந்துள்ள பிரதமர் யார்? ஞாயிற்று தொகுதியில் சிறுகோள்கள் எனப்படும் விண்கற்கள் சுற்றி வருகின்றன. இந்த விண்கற்கள் அடிக்கடி புவியீர்ப்பு விசைக்குள் வந்து பூமியின் சுற்றுவட்டப்பாதைக்குள் நுழைவதுண்டு. இவை பெரும்பாலும் வளிமண்டலத்திலேயே அழிந்து போகின்றன. அந்த வகையில் 70 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட விண்கல்லொன்று வளிமண்டலத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர். அதற்கேற்ப புவி வட்டப்பாதைக்குள் வந்துள்ள விண்கல் 2024 டிசம்பர் மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகு எங்கு விழுந்துள்ளது? தென்கொரியாவை 20 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து வந்த பார்க் சங் ஹீ 1979இல் கொல்லப்பட்ட போது அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சி வாயிலாக பொதுமக்களிடம் உரையாற்றிய தென்கொரிய ஜனாதிபதி வடகொரிய ஆதரவாளர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காகவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அறிவித்தார். 50 ஆண்டுகளில் தென்கொரியாவில் அவசரநிலை சட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறை. இந்த அவசரநிலை சட்டத்துக்கு எதிராக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் 190 எம்பி-க்கள் வாக்களித்தனர். தொடர்ந்து பாராளுமன்ற வளாகத்திலேயே போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக அங்கு இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்குள் நுழைய முற்பட்டதால் இராணுவத்தினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜனாதிபதியின் இந்த அவசரநிலை அறிவிப்பு செல்லாது என்று பாராளுமன்ற சபாநாயகர் மூன் வோன்-சிக் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்த போராட்டக்காரர்கள் பலரும் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். இந்த அவசரநிலை பிரகடன விவகாரத்திற்கு காரணமான தென்கொரிய ஜனாதிபதி யார்? இலங்கை போலீஸ் திணைக்கள வரலாற்றில் முதல் தடவையாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராகவும் போலீஸ் களப்படையணி தலைமையகத்தின் கட்டளை தளபதியாகவும் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவு பணிப்பாளராகவும் 3 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் யார்? களப்படையணி தலைமையகத்தின் பணிப்பாளர் யார்? போலீஸ் விசேட புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் யார்? போலீஸ் மருத்துவ சேவைகள் பிரிவு பணிப்பாளர் யார்? இலங்கையின் 2025ஆம் ஆண்டிற்கான எத்தனையாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்ய சுதந்திர தின வைபவம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்தல்கள், வழிகாட்டல்கள், நெறிப்படுத்தல்கள் மற்றும் மேற்பார்வைக்கு ஜனாதிபதியின் தலைமையில் அமைச்சரவை குழு ஒன்றை நியமிப்பதற்கு 2024 அக்டோபர் 14 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.